ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இப்போது போர்க்காலத்தில் இருக்கோம். ஸோ ஆயிலெல்லாம் நம்மளுக்கு எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஸோ ரஷ்யா கிட்டேருந்து நம்ம வாங்குறதா முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு விலைவாசி எதுவுமே ஒரு 2 மாதம் பக்கம் நம்மளுக்கு கச்சா எண்ணெய் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் விலைவாசி பெட்ரோலுக்கு மற்றபடி டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எதுக்குமே ரொம்ப ஹை ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம சேமிப்பை தங்கமாக சேமிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். தங்கம் சர்வதேச லெவலில் ஹைக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அன்றாட சேவிங்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ டெய்லி நீங்கள் மணி சேவ் பண்ணிகிட்ருப்பீங்கள்ல ஒரு பிளானிங்கோட. ஸோ அந்த சேவிங்ஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் ஹைக்காக பண்ணிக்கலாம். ஸோ அதை நீங்கள் உண்டியல் சேமிப்பாக இருக்கலாம். இல்லைனா நீங்கள் டெய்லி பேசிஸில் காசு எடுத்து வைக்கிறதா இருக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ அமௌண்ட் எடுத்து வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிளானிங் இருந்தால் அதையும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில வழிகளை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சேஃபான என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோல்டு தான் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாக வாங்குவீங்க. அப்படி இல்லைன்னா டிஜி கோல்டாக வாங்கலாம். ஸோ இப்போதைக்கு டிஜி கோல்டை கூட நீங்கள் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி தான் வைக்கணும். டெய்லி நான் இப்போ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறமா டிஜி கோல்டு நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பேங்க்கில் நீங்கள் டெய்லி ஒரு எக்ஸ்ட்ரா சேர்க்க சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ எக்ஸ்ட்ரா மணியாக நீங்கள் சேமித்து வச்சுட்டே இருந்துட்டு பேங்க்கில் போயிட்டு டெபாசிட் பண்ணிவிடுங்க. டெபாசிட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் டிஜி கோல்டாக நீங்கள் கோல்டு ரேட் கம்மியாகிறப்ப, இந்த போர்லாம் கொஞ்சம் சரியாகிறப்ப நீங்கள் போயிட்டு அந்த மாதிரி வாங்கிக்கிறது ரொம்பவே சேஃப்டியான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேமிப்பை இந்த போர்க்கால அடிப்படையில் நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஒரு பக்கம் இருக்கிற சேவிங்ஸ் செலவானாலுமே நம்ம அதை காம்பன்சேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற நம்ம இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி தான் சேமிப்புகளை நம்ம மல்டிப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் காயினாக நீங்கள் சேமித்து தங்க காயினாக சேமித்து வச்சுருக்கீங்க இல்லையா? ஸோ அதையுமே நம்ம அப்படியே ஆஸ் இட் இஸ் அப்படியே வைக்கலாம். ஸோ இப்போ இந்த மணியை நீங்கள் நான் எப்படி வீட்டிலேயே சேமித்து வைங்க. அதுதான் நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அந்த மணியை கொண்டு போயிட்டு நம்ம டெபாசிட் பண்ண போகிறோம். ஸோ இது லாங் டேர்மாக நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லாங் டேர்மில் நம்ம இப்படி தான் ஒரு 10 நாளைக்கு ஒரு பக்கம், 15 நாளைக்கு ஒரு பக்கம் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு இந்த ஒரு 4-5 வாரம் போல் இந்த போர் தொடரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 பேருமே விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அந்த அளவுக்கு பாதிப்பு கிடையாது இந்தியாவில் இருக்கிறதுனால. ஸோ நீங்கள் ஒரு 15 டேஸ் பக்கம் உங்கள் சேமிப்பை நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா 15 டேஸுன்றது மந்த்லி ட்வைஸு, நம்ம வாரம் போயிட்டு டெபாசிட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ மந்த்லி ஒன்ஸு, மந்த்லி ட்வைஸ் மாதிரி போனால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா வேலை சம்மந்தமாக நீங்கள் அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு பேங்க் பக்கம் நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ கோல்டு கம்மியாக ஆகுதோ அந்த டைமில் நீங்கள் டிஜி கோல்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டாகவே உங்கள் பேங்க்கில் இருக்கும்பொழுது அதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாக ஆகும். ஸோ நம்மளோட சேவிங்ஸ் இல்லைனா ஆர்டியாக கூட நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு 10 டேஸ்க்கு ஒரு பக்கம் மந்த்லி ட்வைஸ் போடுறீங்க அப்படின்னா ஒரு மாதம் பக்கம் நீங்கள் சின்னதாக ஒரு ஆர்டி கூட நீங்கள் சேமிக்கலாம். ஆர்டினா நம்மளுக்கு லாங் டேர்மாக வரும். ஒரு 6 மந்த்ஸ் மினிமம் 6 மந்த்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த டைமில் ஆர்டி போடும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இல்லைனா நீங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் கவனித்து பார்த்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ, இது தற்காலிகம் அப்படின்றதுனால ஒரு 10 நாளைக்கு பாருங்கள். இதே நம்ம கண்டினியூ ஆச்சுன்னா நம்மளுக்கே ஒரு தனியாக ஒரு ஐடியா கிடைக்குங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேவிங்ஸ் தான் உங்கள் கூட சொல்லணுன்றதுனால இந்த வீடியோ நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் ஸ்டே வித் மீ ஹேமா. பாய்.